அது ஓப்பன் கேஸ் நாங்கள் ஓப்பன் காலாவதியான தரமற்ற உணவுப் பொருட்களை பாதி விலைக்கு விற்பனை செய்யும் நபர்கள். பெஞ்சல் புயலில் மூழ்கிய உணவுப் பொருட்களை விற்பனை. பெஞ்சல் புயலில் மூழ்கிய பொருட்களை விவரம் தெரியாமல் வாங்கி செல்லும் மக்கள். குழந்தைங்க சாப்பிட்ற சாக்லேட் வகைகள் பொருள், பிஸ்கெட்டு, சாக்லேட்ஸ் இதெல்லாம் பாக்ஸ்லாம் இருக்கிற பூஸ்டானிஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அது வந்து எப்படி சொல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா பூந்து பிடிச்சிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைய ஸ்மெல் வருது. அந்த பொருளை அவங்க சேல்ஸ் பண்ணாங்க. நம்ம வந்து கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பைரி இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க, பிடிச்சா வாங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் அரூரில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே வீட்டு உபயோகப் பொருட்கள், அரிசி, பருப்பு, சீரகம், நூடுல்ஸ் போன்ற உணவுப் பொருட்கள், சோப், ஷாம்பு, ஆயில் உள்ளிட்ட பொருட்களை பாதி விலைக்கு கொடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அனைத்து பொருட்களும் பாதி விலைக்கு தருவதால் இங்கு வரும் மக்கள் பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்கி செல்கிறார்கள். அதில் காலாவதியான தின்பண்டங்களும் உணவுக்கு தேவையான பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமின்றி சிறுவர்கள் உண்ணக்கூடிய சாக்லேட், பிஸ்கட் போன்ற தின்பண்டங்கள் தரமற்றதாகவும் துர்நாற்றம் வீசி அழுகிய நிலையிலும் இருப்பதை காண முடிகிறது. வயது முதிர்ந்தவர்கள், படிக்காத ஏழை மக்கள் அதனை வாங்கி செல்கிறார்களாம். குறிப்பாக புதுச்சேரியில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலின் போது முக்கிய நிறுவனங்களில் நீர் புகுந்த நிலையில் அதனால் பாதிப்படைந்த பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்வதாக அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் குற்றஞ்சாட்டி வருகிறார்கள். இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. குழந்தைங்க சாப்பிட்ற சாக்லேட் வகைகள் பொருள், பிஸ்கெட்டு, சாக்லேட்ஸ் இதெல்லாம் பாக்ஸ்லாம் இருக்கிற பூஸ்டானிஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அது வந்து எப்படி சொல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா பூந்து பிடிச்சிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைய ஸ்மெல் வருது. அது வந்து எப்படி சொல்ல எக்ஸ்பிரி டேட் ஆனால் இருக்குது. இன்னும் 3 மாதம் 2 மாதம் அது மாதிரி எக்ஸ்பிரி டேட் இருக்குது. ஆனால் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதேமாதிரி ஷாம்பு, சோப்பு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அதேமாதிரி மாட்டுக்கு போகிற தானிய வகைகள் அது எல்லாமே ரொம்ப வந்து ஸ்மெல் வருது. ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாகி பூஞ்சு பிடிச்ச மாதிரி இருக்குது. அந்த பொருளை அவங்க சேல்ஸ் பண்ணாங்க. நம்ம வந்து கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பிரி டேட் இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க, பிடிச்சா வாங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க.